வசனம், வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க வாழ்க்கையை நீரூற்றாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே வறட்சி இருக்கலாம், விடாய்த்து போன அனுபவத்தில் இருக்கலாம், ஒன்றுமே பலன் கொடுக்காத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வறண்டு போன உங்க வாழ்க்கையை நான் நீரூற்றாக மாற்றப் போகிறேன். வறண்டு போன ஒரு நிலம் நீரூற்றை பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுமோ அந்த அளவிற்கு உங்க வாழ்க்கையை ஆண்டவர் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். இந்த வருடம் ஆரம்பித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பே இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நீரூற்றாய் மாற்றப் போகிறது. நீரூற்றாய் நீங்கள் வாழும்படி, செழிப்பாய் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். ஒருவேளை உங்க தொழில்ல வறட்சி இருக்கலாம், உங்க வேலையில வறட்சி இருக்கலாம், உங்களுடைய வியாபாரத்துல வறட்சி இருக்கலாம். எந்த ஆசீர்வாதமும் இல்லாதபடி ஒரு நெருக்கடியான நிலைமையிலே ஓடிக்கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேன், இதற்காக நான் என்னெல்லாம் முயற்சி எடுத்தேன், ஏன் என் வாழ்க்கையில பிரதிபலன் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, என் பொருளாதாரத்துல நெருக்கடியிலே என் தொழில் ஓடிக்கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வது என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு வறண்டதை எல்லாம் நீரூற்றாய் கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிறார். இதெல்லாம் வறண்டு போய் இருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் நீரூற்றாய் மாற்றி தரப்போகிறார். நீரூற்று வரும் பொழுது அந்த நிலம் எப்படி மகிழ்ந்து களிகூறுமோ, எப்படி செழித்து ஓங்கி வளருமோ, அதுபோல உங்க வாழ்க்கை, உங்க தொழில், உங்க வியாபாரம், உங்க வேலை ஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆசீர்வாதத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? என் ஊழியத்துல ஆசீர்வாதம் இல்லை, நான் எவ்வளவோ விதைச்சிட்டேன், என்னால பலனை எதிர்பார்க்க முடியல. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரதிபலனை ஆண்டவர் தருவார். வறண்டு போனதை நீரூற்றாய் மாற்றுவார். எதெல்லாம் வெடித்து கிடக்கிறதோ, எதெல்லாம் வெட்டி போடப்பட்டு கிடக்கிறதோ, எதெல்லாம் முளைக்காமல் இருக்கிறதோ, எதெல்லாம் வறட்சியா இருக்கிறதோ, கர்த்தர் அதன் மேல் கர்த்தருடைய கரம் இறங்கி வரப்போகிறது. கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் வந்து அமரப்போகிறது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றுவார். நீங்கள் கம்பீரித்து மகிழும்படி, சந்தோஷப்பட்டு பூரிக்கும்படி, மகிழ்ச்சியில களிகூறும்படி உங்க வாழ்க்கையை ஆண்டவர் நிரப்புவார். ஆசீர்வாதமான நீரூற்றாய் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வறண்டு போய் இருக்கலாம். ஆண்டவரை செழிப்பை காணாதபடி இருக்கலாம். ஆண்டவரே, வெடித்து போன நிலைமையில எவ்வளவோ பலன் பண்ணிட்டேன், எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், என்னால முடியல, இனி என்னால எதையுமே செய்ய முடியாது என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு துளிர்வை ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு, ஆண்டவரே நிலத்தை நீரூற்றாய் மாற்றி கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வாழ்க்கை மகிழ்ந்திருக்கும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.